ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து ப்ளஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கடுகு யூஸ் பண்ணல இதுக்கு. உருளைக்கிழங்கு போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதுலேயே வந்து ஒரு 50 to 60% நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஒரு 1/4 ஸ்பூன் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் இந்த 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணது, ப்ளஸ் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசனைக்காக சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நான் 3 பேருக்கு செஞ்சிட்ருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3-4 பீஸ் வந்து தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப கிரேவியாக இருக்கனால நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி தான் சமைப்பேன். ஆல்ரெடி சப்பாத்தி மாவு வந்து ஈவினிங்கே ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் 7 o'clock ரெடி பண்ணேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 1/4 கிலோ மாவு தான் எடுத்துக்கிட்டேன். 1/4 கிலோ மாவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக ஒரு 10 உருண்டை வந்துச்சு. சின்ன சின்ன உருண்டையாக நான் இது பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த உருண்டையை வந்து ஸ்லாப்லேயே போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கிட்டேன். பிரட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவாவில் வச்சு ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நான் சப்பாத்தி போடுவேன். சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. குழம்பும் நல்லா தான் இருந்தது. நல்லா உப்பியே வந்துச்சு. சின்ன சின்ன சப்பாத்தியாக தான் நான் போடுவேன். நல்லா உப்பி நல்லாவே வந்தது சப்பாத்தி. ஒன்று ஒன்றா ஒரு 10 சப்பாத்தி கிட்ட 10 உருண்டை தான் இருந்தது. 10 சப்பாத்தி கிட்ட போட்டு எடுத்தாச்சு. அதோட குருமாவும்